வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு அல்ஜீப்ரா இயற்கணிதம் பகுதியில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பாலினாமியல்ஸ் பல்லுறுப்புக்கோவையின் வர்க்கமூலம் பற்றி இன்னைக்கு படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயற்கணிதத்தை பற்றிய ஒரு அறிமுகம் உங்களுக்காக. ஒரு கணித மேதையினுடைய படத்தை பார்க்குறீங்க. அவர் பெயர் வந்து அல்-குவாரிஸ்மி. இவர் ஒரு பெர்சியன் கணித மேதை. இவர் எழுதிய ஒரு புத்தகம் வந்து அல்-கிதாப் அல்-முக்தசர் ஃபி ஹிசாப் அல்-ஜாபர்வா முகாப்லா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது ஆங்கிலத்தில் வந்து த காம்பென்டியஸ் புக் ஆன் கால்குலேஷன் பை கம்ப்ளீஷன் அண்ட் பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பில் அல்ஜபர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனுடைய எழுத்து பிழை தான் அல்ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவானது. அல்ஜீப்ராங்கிறது வந்து அல்ஜபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய எழுத்து பிழையாக உருவானது தான் அல்ஜீப்ரா. இந்த புக்கில் வந்து சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான பொருத்தமான முறைகள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சால்விங் ஈக்குவேஷன்ஸை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு வந்து இயற்கணிதத்தினுடைய தந்தை அப்படின்னு வந்து நம்ம இவரை சொல்கிறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் அல்ஜீப்ரா யாருன்னா அல்-குவாரிஸ்மி. மாணவர்களே, ஒரு கணித மேதையினுடைய படத்தை பார்க்குறீங்க. இவர் பெயர் வந்து நிக்கோலோ ஃபோண்டனா டார்டாகிலியா. இவர் ஒரு வெனிஸ் குடியரசை சேர்ந்தவர். இத்தாலிய கணித மேதையாக வாழ்ந்தவர். இவர் ஒரு பொறியாளர், நில அளவீட்டாளர் மற்றும் புத்தக காவலராகவும் திகழ்ந்தவர். இவர் வந்து ஆர்கமெடிஸ் மற்றும் யூக்ளிட் ஆகியோரின் படைப்புகளை முதலில் இத்தாலிய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தவர். பல முக்கிய கணித புத்தகங்களை இயற்றியவர். குறிப்பாக பீரங்கி குண்டுகளின் நகரும் பாதை குறித்த ஆய்வில் கணிதத்தை முதலில் பயன்படுத்தியவர். மேலும் முப்படி சமன்பாடுகள் என அழைக்கப்படும் 3ஆம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்தவர். இவர் நான்முகியின் கன அளவை, அதாவது டெட்ராஹெட்ரன் சொல்கிறோம் இல்லையா, நான்முகியின் கன அளவை, அது 4 உச்சிகளுக்கிடையே உள்ள தொலைவை பயன்படுத்தி கணக்கிடும் சிறப்பான சூத்திரத்தை வழங்கியுள்ளார். What is algebra? Algebra is the study of mathematical symbols and rules for calculating these symbols. But in arithmetic, only numbers and their arithmetical operations occur. Arithmetical operations means addition, subtraction, multiplication, division. இயற்கணிதம் என்பது எண்களுக்கு பதிலாக எழுத்துக்களையும் குறியீடுகளையும் பயன்படுத்தும் கணிதம், இயற்கணிதம். இதை குறிக்கணக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்கணிதத்தில் வந்து எண்களும் 4 கணித செயல்பாடுகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டும் இருக்கும். ஆனால் இயற்கணிதத்தில் வந்து எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள்ஸ். In algebra, numbers are often represented by symbols called variables. Variablesனா மாறிகள். எண்களை வந்து நம்ம குறியீடுகளாக குறிப்போம் இல்லையா, அதுக்கு பேர் மாறிகள். கண்ணா, அல்ஜீப்ராங்கிறது ரொம்ப முக்கியமான சாப்டர் கண்ணா. ஏன்னா அல்ஜீப்ரா வந்து எல்லா கணித சாப்டர்லேயுமே அல்ஜீப்ராவினுடைய பங்கு இருக்கும். எந்த ஒரு சம் இருந்தாலும் நம்ம அதை அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி தான் போடுவோம். அதில் வந்து அல்ஜீப்ராவினுடைய பங்கு இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான சாப்டர், நல்லா கவனிங்க. A variable takes different values which are represented by x, y and z etc. வேரியபிள் அப்படின்னா மாறக்கூடியதுன்னு அர்த்தம். மாறிகள்னு சொல்லுவோம். இதனுடைய மதிப்பு வந்து மாறக்கூடியது. இதை வந்து ஒரு ஆங்கில எழுத்துக்களால் குறிப்போம். எக்ஸ், ஒய், இசட், எம்என், பிக்யூ எக்ஸெட்ரா அது மாதிரி. ஸோ இது வந்து கணக்கு வந்து இதனுடைய மதிப்பு வந்து மாறுபடும்.
கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி, மாறாததுன்னு அர்த்தம். எண்களை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் ஹாஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ். எண்கள் எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இதனுடைய மதிப்பு மாறாது. We combine variables and constant using the mathematical operations addition and subtraction to construct algebraic expressions. அப்படின்னா இயற்கணித கோவை. இயற்கணித கோவைனா 4 அடிப்படை கணித குறியீடுகளின் உதவியுடன் மாறி மற்றும் மாறிலிகளால் இணைக்கப்பட்டு அமையும் கோவை வந்து இயற்கணித கோவை அப்படின்னு சொல்கிறோம். பாலினாமியல்ஸ் அப்படின்னா பல்லுறுப்பு கோவை அப்படின்னா a polynomial is an arithmetic expression consisting of variables and constants that involves 4 fundamental arithmetic operations and non-negative integer exponents of variables. ஒரு பல்லுறுப்பு கோவை என்பது மாறிகள் மற்றும் மாறிலிகளை கொண்டு 4 அடிப்படை செயல்களால் இணைக்கப்பட்ட தொகுப்பு பல்லுறுப்பு கோவை. குறிப்பாக மாறிகளின் அடுக்குகள் வந்து ஒரு குறையற்ற முழுக்களாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்பு கோவைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, பல்லுறுப்பு கோவைகளில் மாறிகளின் அடுக்குகள் வந்து ஒரு குறையற்ற முழுக்களாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு விகிதமுறு எண்ணோ, அதாவது ரேஷனல் நம்பரோ, ஒரு நெகட்டிவ் இன்டீஜரோ அங்கே வராது. அடுக்குகள் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் இருக்கும். மோனோமியல் அப்படின்னா ஓர் உறுப்பு கோவை. பாலினாமியல்ஸ் which have only one term, ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே கொண்ட கோவை வந்து ஓர் உறுப்பு கோவை. பைனாமியல்னா ஈருறுப்பு கோவை. பாலினாமியல்ஸ் which have only 2 terms, 2 உறுப்புகள் இருந்தால் அது ஈருறுப்பு கோவை. ட்ரைனாமியல் மூ உறுப்பு கோவை. பாலினாமியல்ஸ் which have only 3 terms, 3 உறுப்புகள் இருந்தால் அதை வந்து மூ உறுப்பு கோவைன்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பல்லுறுப்பு கோவைகள்னு சொல்கிறோம். 3 உறுப்புக்கு அதிகமாக இருந்தாலும் அது வந்து பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ், பல்லுறுப்பு கோவையின் வர்க்கமூலம். The square root of a given positive real number is another number which when multiplied with itself is the given number. ஒரு எண்ணின் வர்க்கமூலம் என்பது அந்த எண்ணை அதே எண்ணால் மற்றொரு முறை பெருக்கினால் அந்த கொடுக்கப்பட்ட எண் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் ஸ்கொயர் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 5 வந்து 25. 5 அதே நம்பரால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25 கிடைக்குது இல்லையா? அப்போ 5 என்பது 25னுடைய வர்க்க மூலம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் பாலினாமியல்ஸ்க்கும். The square root of a given expression p of x is another expression q of x which when multiplied by itself gives p of x. That is q of x into q of x equal to p of x. ஒரு q of x அதே q of x ஆல் மல்டிப்ளை பண்ணால் p of x கிடைச்சதுன்னு சொன்னால் q of x p of xனுடைய வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். q of x வந்து மாடுலஸ் q of x அப்படின்னா அது அப்சல்யூட் வேல்யூன்னு அர்த்தம். மாடுலஸ் q of x is equal to p of x. வர்க்க மூலத்தில் வந்து அந்த பாசிட்டிவ் எண்ணை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் வேல்யூனா q of x, மாடுலஸ் q of x அப்படிங்கிறது வந்து அதனுடைய மட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாடுலஸ் போட்டாச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் -6 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உள்ள குறையெண்கள் இருந்தாலும் மாடுலஸ்லேருந்து வெளியில் வரும்போது பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். The following 2 methods are used to find the square root of a given expression. First one is factorization method. Second one is division method. ஒரு கோவையினுடைய வர்க்க மூலத்தில் வந்து 2 முறைகளில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று காரணிப்படுத்துதல் முறை, இன்னொன்று வந்து வகுத்தல் முறை. Find the square root of the following expressions ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 400
into x to the power 4 into y to the power 12 into z to the power 16 divided by 100 into x to the power 8 into y to the power 4 into z to the power 4. அப்போ இந்த கொஷினை இதுக்கு ஸ்கொயர் ரூட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை எழுதியாச்சு. இப்போ இதை ஆர்டினரியாக நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணுவோம்? 400/100 என்ன வரும்? 4 வரும் இல்லையா? 4 டைம்ஸ் 100 தான் 400. அப்போ நான் 4 போட்டிருக்கேன், புரியுதா? இப்போ x to the power 4 by x to the power 8 இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் தான் ஹையஸ்ட் பவர் இருக்குது. அங்கே கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலையா? 8 minus 4 என்ன வரும்? x to the power 4ன்னு கீழே வரும் இல்லையா? மேலே 4x இருக்குது, கீழே 8x இருக்குது. 4x கேன்சல் ஆனால் கீழே வந்து 4x வரும். நெக்ஸ்ட்டு y to the power 12 by y to the power 4 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் y to the power 8 வரும் இல்லையா? 12 minus 4 என்னது? 8. நெக்ஸ்ட் z to the power 6 divided by z to the power 4 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் z to the power 16 minus 4 என்ன வரும்? 12. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. அதை இங்கே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எழுதுகிறோம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 4y to the power 8 z to the power 12 divided by x to the power 4 எழுதுகிறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா 4 2 into 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is 2ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? y to the power 8 y to the power 4 into y to the power 4ன்னு பிரிக்கிறோம். Square root of y to the power 8 is y to the power 4. Z to the power 12 z to the power 6 into z to the power 6ன்னு பிரிக்க முடியும். அப்போ square root of z to the power 12 is z to the power 6. அப்போ ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒவ்வொரு நம்பராக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? 2y to the power 4 z to the power 6 divided by x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட்னா மறக்காமல் நம்ம என்ன போடணும்? மாடுலஸ் போடணும். அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் மாடுலஸ் ஆஃப் 2y to the power 4 z to the power 6 divided by x ஸ்கொயர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Find the square root by factorization method. காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்கமூலம் காண்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 256 into x minus a whole to the power 8 into x minus b whole to the power 4 into x minus z whole to the power 16 into x minus d whole to the power 20. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்ம எழுதிக்குவோம். இதை வந்து நம்ம காரணிகளாக பிரிக்கிறோம். அதனுடைய ஃபேக்டர்ஸை நம்ம எழுதிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் காரணிப்படுத்துதல். 256 16 into 16 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். x minus a whole to the power 8 x minus a whole to the power 4 into x minus a whole to the power 4. x minus b whole to the power 4 x minus b whole square into x minus b whole square. So x minus z whole to the power 16 x minus z whole to the power 8 into x minus z whole to the power 8. x minus d whole to the power 20 x minus d whole to the power 10 into x minus d whole to the power 10. இப்படி பிரிக்கலாமா இல்லையா? ஸோ பிரிச்சுக்கலாம். இப்போது ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பரை நம்ம வெளியில் எடுக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? வர்க்க மூலம். அப்போது ஆன்சர் என்ன வரும்? 16 into x minus z whole to the power 4 x minus b whole to the power square x minus z whole to the power 8 x minus d whole to the power 10. இதை வந்து நம்ம மாடுலஸ்குள்ளே எழுதிக்குவோம். அப்சல்யூட் வேல்யூ தான். வர்க்கமூலம் எழுதும்போது மாடுலஸ்குள்ளே நம்ம எழுதிக்கலாம். இப்போ மாடுலஸ்னால் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மாடுலஸ்னால் அதனுடைய பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். கண்ணா இதே மாதிரி தான் இந்த பிபிடியில் எல்லாமே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்போம். நல்லா கவனிங்க. கண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். 121 into a plus b whole to the power 8 into x plus y whole to the power 8 into b minus z whole to the power 8.
இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிட்டேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 121 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 11 into 11. a plus b whole to the power 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், a plus b whole to the power 4 into a plus b whole to the power 4. x plus y whole to the power 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், x plus y whole to the power 4 into x plus y whole to the power 4. b minus c whole to the power 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், b minus c whole to the power 4 into b minus c whole to the power 4. இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டுக்கு 11 into 11னா ஸ்கொயர் ரூட் 11 வரும் இல்லையா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121க்கு 11 தான் ஸ்கொயர் ரூட். அப்போ a plus b whole to the power 8க்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும், a plus b whole to the power 4. ரெண்டு நம்பர் பதிலாக ஒரு நம்பர் நம்ம எடுத்து எழுதுகிறோம், x plus y whole to the power 4, next b minus c whole to the power 4. ஸோ இதுதான் ஆன்சர். 11 into modulus of a plus b whole to the power 4, x plus y whole to the power 4, b minus c whole to the power 4. Next question பாருங்க, find the square root of the following expression 4x square plus 20x plus 25. அப்போ இந்த இது வந்து டைரெக்டாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, பட் ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ இது பார்த்தாலே தெரியுது, 425ன்னு வந்தால் 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயரை 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும், ப்ளஸ் 20xை 2 into 2x into 5ன்னு எழுதலாம், ப்ளஸ் 25ஐ 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போது நமக்கு ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துல a இருக்கிற இடத்துல 2x இருக்குது, bக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போது ரெண்டு நம்பர் 2x ப்ளஸ் 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 5 இருக்குது. அப்போது ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது ஒரு 2x ப்ளஸ் 5 மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ மோட் 2x ப்ளஸ் 5 தான் என்னுடைய ஆன்சர். புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 30xz மைனஸ் 40yz ப்ளஸ் 25xz ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் இருக்கிற டேர்ம்ஸை ஃபஸ்ட்டும் மற்ற டேர்ம்ஸை நெக்ஸ்ட்டும் எழுதிக்கிறோம். தட் இஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 30xz மைனஸ் 40yz நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போது இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நான் 9x ஸ்கொயரை 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா 4y ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் 4y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த இடத்துல ஏன் மைனஸ் 4y ஸ்கொயர் எழுதியிருக்கிறோன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், மைனஸ் 24xy மைனஸ் 40yz இருக்குது. ஸோ ஒய்க்கு மைனஸ் போட்டால் தான் இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்படி இல்லைன்னா xz ரெண்டுக்குமே மைனஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஒய்க்கு மட்டும் மைனஸை எடுத்துட்டா கரெக்டாக வரும். அப்போது அடுத்தது 25z ஸ்கொயரை 5z ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம், மைனஸ் 24xy ப்ளஸ் 2 into 3x into மைனஸ் 4y. இப்போ அதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிரும், மைனஸ் 24xy கிடச்சிரும். 30xz 2 into 3x into 5z எழுதலாம், 30xy. அடுத்தது மைனஸ் 40yz ப்ளஸ் 2 into மைனஸ் 4y into 5z. அந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா ஏன் பிரித்து எழுதுகிறோன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்த உடனேயே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும். எந்த ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதுக்கு என்ன ஆன்சர், a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல ஏக்கு 3x, பிக்கு மைனஸ் 4y, சிக்கு 5z சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். அப்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் என்ன ஆன்சர் வரும், 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z. ஸோ மாடுலஸ் ஆஃப்
3x minus 4y plus 5z தான் இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுடைய ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம். புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா இது வரைக்கும் பல்லுறுப்புக்கோவைகளினுடைய வர்க்கம் மூலம் எப்படி காரணிப்படுத்துதல் முறையில் போடுறதுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். How to find the square root of the polynomials by factorization method. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் கேட்கலாம். நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.